ஹலோ வணக்கம் அன்பானவர்களை, தேவன் என்று நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. தேவனானவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று அநேக பிரச்சனைகளால் மாட்டிக்கொண்டிருக்கிற நீங்க, நாளைய தினம் என்ன செய்யலாம் என்று எதிர்பார்த்திருக்கிற நீங்க கலங்காதுங்க. நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வார்த்தை யோசுவாவின் புஸ்தகத்தில், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவனானவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை மட்டும் நம்புங்கள், அவர் உங்களை பலப்படுத்துவார். சூழ்நிலைகள் எதுவாக இருப்பினும் கவலைப்படாதுங்க. இந்த உலகத்துல சூழ்நிலை பல வழிகளில் வரும். தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, பழவனவங்க, பழகாதவங்க. ஆனாலும் எல்லா இக்கட்டுகளிலும் தேவன் உங்களை காப்பாற்றுவார். அநேக நெருக்கடிக்குள்ள இன்னைக்கு நீங்க மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. எல்லா நெருக்கடியும் நிச்சயமாக மாறும். எல்லா நெருக்கடியும் தேவன் மாற்றுவார். வாழ்க்கையில் உயர்வு உங்களுக்கு வரும். தேவனை மட்டும் பற்றிக் கொள்ளுங்கள். உன்னதமான இறைவனை மட்டும் பற்றிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள், சாவாமல் பிழைத்திருப்பீர்கள். தேவன் சொல்லுகிறார், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் அநேக நாட்களாக இருந்தாலும் உங்களுக்கு குறிக்கப்பட்ட நாட்கள் அநேக வருஷங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் தொழிலிலும் ஆசீர்வதிப்பார். தீங்கு உங்களை அணுகாமல் பாதுகாப்பார். நீங்க செய்ய வேண்டியது தேவனை மட்டும் பற்றிக் கொள்ளுங்கள். உன்னதமான தேவனை பற்றிக் கொள்ளும் பொழுது சகலத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாவற்றிலும் நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் உங்களை உயர்த்துவார். செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டீர்களானால் தேவன் உங்களை கண்டுக்க மாட்டார். தேவனை, உன்னதமான உங்கள் இறைவனை கைப்பற்றுங்கள். அவரோடு வாழ பழகுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நொந்து சோர்ந்து போன உங்களுக்கு நிச்சயமாக உங்களை ஆதரவு இருப்பார். உங்களை தேற்றுவார். உங்களை விட்டு விலகவும் மாட்டார். உங்களை கைவிடவும் மாட்டார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக.